ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு சீட் கிடைச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இவர் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. சந்தீப் குப்தா ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ ஸ்டேஜில் போயிட்டு திக்கி திணறினதுனால அவரோட டீச்சர் செம்மையாக அடித்து, நீ ஒரு முட்டாள், ஒரு மட்டமானவ, உனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு இன்சல்ட் பண்ணியிருக்காரு. இவர் அதுக்கப்புறம் ஹோம் ஸ்கூலிங்கில் படித்து 12th முடிக்கிறதுக்குள்ளேயே நம்ம ஆப்டிடியூட், சாஃப்ட் ஸ்கில் அப்படின்ற மாதிரி எல்லா டெஸ்ட்டையும் கிளியர் பண்ணுற மாதிரி படிச்சிடுறாரு. அண்ட் மோர் தென் 200 புக்ஸ் அவர் படிக்கிறாரு அலாங் வித் நார்மல் அகாடமிக் சிலபஸ். 12th முடிக்கிறப்ப தான் இவர் ரியலைஸ் பண்ணுறாரு சோஷியல் ஸ்கில்ஸ் இல்லை அப்படின்ட்டு. பட் நெவர்தலெஸ் more than 20 கம்பெனிஸில் இன்டர்ன்ஷிப் பண்ணுறாரு ஆஸ் அ சேல்ஸ்மேன். காலேஜ் முடிக்கிறதுக்குள்ள பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸும் வந்துருச்சு அண்ட் சாஃப்ட் ஸ்கில்ஸும் இவர்கிட்ட இருக்குது. அடுத்து MBAக்கு IIM அஹமதாபாத்தில் இவருக்கு சீட் கிடைக்குது. பட் அங்கே இருக்கிற கிளாஸஸ் ரொம்பவே போரிங்காக இவருக்கு தோணுது. ஸோ நான் டிஸ்கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னு இவர் போய் சொல்கிறப்போ அங்கே இருக்கிற HOD சொல்கிறாரு, இந்த மாதிரி ஹிஸ்ட்ரியிலேயே நடந்ததில்லை, இது வெளியில் தெரிஞ்சால் எங்களுக்கு தான் அவமானம், அதனால வெளியில் சொல்லாதீங்க, நீ கிளாஸுக்கு வராட்டினாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் நெக்ஸ்ட் டே போய் நியூஸ் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாரு, that training for GMAT, GRE and CAT by an IIM student. இம்மீடியட்லி அதுக்கு அடுத்த நாளே இவருக்கு 3000 கால்ஸ் ரிசீவ் பண்ணுறாரு. அப்புறம் என்னங்க, நம்ம தலைவர் பேக் டு பேக் கிளாஸஸ் எடுத்து 3000 ஸ்டூடெண்ட்ஸுமே ட்ரெயின் பண்ணுறாரு. வித்தின் த நெக்ஸ்ட் 1 year அவர் ஒரு மில்லியனர் ஆகிறாரு. அண்ட் 7 yearsக்கு அப்புறம் அவர் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணுறாரு. இன்டர்வியூ ப்ராசஸையும் கிளியர் பண்ணிவிட்டு அவருக்கு அங்கே சீட் கிடைக்குது. பட் அவர் ஆல்ரெடி ஒரு ஆண்டர்ப்ரனராக இருக்கிறதுனால அந்த சீட்டை ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களை யாராச்சும் இன்சல்ட் பண்ணாங்கன்னா ரிமெம்பர் திஸ் ஸ்டோரி. சின்னதில் ஒரு டீச்சர் தான் அவரை இன்சல்ட் பண்ணாரு. பட் இன்னைக்கு he is the best teacher of India.